உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பையன் பாவம் ஒரு சாதாரண மனுஷன். இவனால என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தோம் ஜெயிலுக்குள்ள இவரால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இவர் பண்ணாரு. ஜெயிலுக்குள்ள இருந்தப்போ அவர் தன்னுடைய கடமையை விடல. போங்க, அங்க போய் எல்லார்கிட்டயும் கேளுங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க வக்கீல் தானே? உங்களுக்கு நிறைய பேரை தெரியும்ல. நீங்க தாராளமா விசாரிக்கலாமே. போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு நிமிஷம். ஜெயில் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் அந்த நம்பரை காட்டு. இன்ஸ்பெக்டர், நம்பர் கரெக்டாக தான் இருக்கு. ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசலாமே. உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வணக்கம் ரிஷி. வணக்கம் ஜெயிலர் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னையும் வந்து பார்த்துட்டு போலாம்ல. கைதிகளுக்கெல்லாம் நீங்க பண்ண அட்வைஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட அட்வைஸை கேட்டு சில கைதிகளோட வாழ்க்கையே மாறிடுச்சு. கண்டிப்பா ஜெயிலர் சார். டைம் கிடைச்சா நிச்சயமா வரேன். சரிங்க ரிஷி. அப்புறம் நீங்க கத்து கொடுத்த பாட்டை யாரும் இன்னும் மறக்கவே இல்லை. சரி, டைம் ஆயிடுச்சு. நான் ரவுண்ட்ஸுக்கு போயாகணும். நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? நான் வச்சிடுறேன். ரொம்ப நன்றி ஜெயிலர் சார். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? இவரு ஜெயிலுக்குள்ள ஒரு கோவிலே கட்டியிருக்காரு. அங்க இருக்கிற எத்தனையோ கைதிகளுக்கு நல்ல வழியை காட்டியிருக்காரு. இத பாருங்க மோகன், தர்மத்தின் வழியில போறவங்க எங்க போனாலும் சரி, அவங்க கடமையை செய்ய என்னைக்குமே தவற மாட்டாங்க. என்னுடைய பையன் தான் என்னுடைய கௌரவம். என் பையனை இதுக்கு மேலையும் யாரும் கேள்வி கேட்க விட மாட்டேன். ரிஷி யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். உங்க பேத்தி ரொம்ப நல்லவங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா என் பையன் கிட்ட எந்த குறையும் இல்ல. இத பாருங்க, பேசாதீங்க. இதுக்கப்புறம் கேள்விய நாங்க மட்டும் தான் கேட்போம். இவங்க என்ன உங்களுக்கு உறவுக்காரங்களா? எதுவும் இல்ல. அப்புறம் உங்க பேத்தி மேல உங்களை விட அதிகமா இவங்க எதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க? முக்கியமா இவரு உங்க புள்ள மோகன். நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா இவங்கள தான் கேட்கணும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீங்களே புரிய வைங்களேன். நான் இன்னும் ராதா கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா இவரு அதுக்குள்ள எங்க ஊருக்கு போயிட்டு எங்களை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. ஏன்? கல்யாண விஷயம் எதுவா இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தான் பேசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி விசாரிக்க இவர் யாரு? ராதாவுக்கும் இவருக்கும் அப்படி என்ன உறவு இருக்கு?
லதா இத பாருங்க. அம்மா நான் ஒத்துக்கிறேன். நான் மோகன் ஐயா குடும்பம் இல்லதான். ஆனா இது அவரோட பெருந்தன்மம்மா. ஆரம்பிச்சிட்டா இவ மோகனுக்கு ஜால்ரா அடிக்க. மோகன் ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதுல எல்லாரையுமே அவர் சமமா தான் பாக்குறாரு. எப்படி சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்கும்போது வித்தியாசத்தை பார்க்க மாட்டாரோ, எப்படி வருண பகவான் மழைய கொடுக்கறதுக்கு வித்தியாசம் பார்க்க மாட்டாரோ, அதே மாதிரி மோகன் ஐயா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாருமா. அது அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. பெரிய வியாபாரம், ஒரு முழுமையான குடும்பம், அழகான வருங்கால மனைவி, அதை விட அழகான ஒரு சின்ன குழந்தை. அப்புறம் எனக்கு உதவி செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? இருந்தாலும் எனக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா அவருக்கு எல்லார் மேலயும் அக்கறை. என் மேலயும் அக்கறை இருக்கு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க இத தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கம்மா. சுயநலம் இல்லாம ஒருத்தருக்கு உதவி செய்யறதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா? ரிஷி, நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரதோ, அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறதோ கிருஷ்ணருக்கோ ராதாராணிக்கோ பூஜை பண்றதை விட கம்மியான விஷயமா? மோகனையா செஞ்சதெல்லாம் எனக்காக தான். ஒருவேளை அப்படியே இது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு அவர்கிட்ட இனிமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா கிருஷ்ணர் மேல நான் வச்சிருக்க பக்தி மாதிரி மோகன் ஐயா மனசு ரொம்ப புனிதமானது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.